ஸ்தோத்திரம். கர்த்தர் திறக்கிறவர் என்ற தலைப்பிலே 21 நாட்கள் உபவாச ஜெபமும் திறந்த வாசலும் என்கிற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். நோட்டீஸை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வேதத்தில் வைத்து தலைப்பை நாம் தியானித்து கடந்து வருவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார், நிச்சயமாக தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டளை. அந்த 21 நாட்களும் இப்படி நம்ம அந்த ஜெபத்தில் தரித்திருப்போம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நமக்கு மிகுந்த ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு ஆதாரமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இந்த கூட்டங்களுக்கான பிரதானமான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. அதை சற்று நேரம் தியானித்து விட்டு இன்றைக்கு கொடுத்த அந்த தலைப்பை நாம் தியானிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டு 21 நாட்களின் முதல் நாள் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு திறந்த வாசல் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய எல்லா கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குவீராக. அப்பா ஆண்டவரே, எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய தரித்திரங்கள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே, ஒரு உற்சாக ஆவி தாங்கும்படி செய்வீராக. திறந்த வாசலை உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஒரு விசாலமான பாதையிலே நடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கலாமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தால் அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றால், பிலதெல்பியா சபை. நமக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிட்டத்தட்ட 7 சபைகள் வருகிறது. இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சர்தை, 7ஆம் வசனம் பிலதெல்பியா, 14 லவோதிக்கேயா, இப்படி வரிசையாக ஒவ்வொரு சபையாக போய்கொண்டிருக்கிறது. 7 சபை இங்கே குறிப்பிடப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட அந்த 8ஆம் வசனத்தில் இது பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது. பிலதெல்பியா என்றால் பிரதர்லி லவ், சகோதர சிநேகமுள்ள ஒரு சபை. இந்த திருச்சபையில் ஆண்டவர் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறார். வேதத்தில் சொல்லப்பட்ட 2 திருச்சபை குற்றமில்லாத சபை அப்படின்னா ஸ்தோத்திரம், பிலதெல்பியா சபையும் சிமிர்னா சபையும். அதில் குற்றங்கள் குறைகள் இல்லாத சபை. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு சபையாய் மாற கடவதாக. அல்லேலூயா. பிலதெல்பியா சபை அது உண்மையுள்ள சபை, ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்ட சபை. நாம் வாசிக்க கேட்டோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய கிரியைகளெல்லாம் வாட்ச் பண்ணுறாருங்க. நம்ம என்ன செய்கிறோம், என்ன நம்முடைய நடக்கை என்ன, நம்ம என்ன எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 5 காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. முதலாவது சபையின் பெயரை சொல்லுவார், அதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு. 2வது பேசுகிறவருடைய கிளியர் பிக்சர். இந்த சபைக்கான அந்த தூது, ஆண்டுடைய வார்த்தையை யார் உரைக்கிறார் என்று, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்ற அந்த கிளியர் பிக்சரை 2வது சொல்லப்பட்டிருக்கும். 3வது சபையின் கிரியைகள். 4வது சபையின் நிலை. நிலைனா பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க, அதனுடைய நிறை,
குறைகள். நிறை என்ன, குறை என்ன, எல்லாத்தையும் கிளியரா அடுக்கடுக்கா சொல்லுவார். இதுதான் ஒவ்வொரு சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. முதலாவது சபையின் பெயர் சொல்லப்பட்டிருக்கும், இரண்டாவது பேசுகிறவர் யார் என்ற கிளியர் பிக்சர் இருக்கும், மூன்றாவது சபையின் கிரியைகள், நான்காவது சபையின் நிலை, நிறை குறையெல்லாம் சொல்லுவார். கடைசியாக சபைக்கு ஆண்டவர் பாராட்டுகளை தெரிவிப்பார். நல்ல நம்முடைய தேவன் அப்ரிஷியேட் பண்ணுவார். சில விஷயத்தை எஸ் யூ ஆர் கரெக்ட் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி, அதே நேரத்தில் ஒரு சில எச்சரிப்பும் கொடுப்பார், ஆலோசனையும் கொடுப்பார், பலன்களை சொல்லி வாக்குத்தத்தத்தோடு ஒவ்வொரு சபையும் ஆமென் அந்த சபையை குறித்த செய்தி முடிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. மீண்டும் சொல்கிறேன், சபையின் பெயர், பேசுகிறவர் யார், சபையின் கிரியைகள், சபையின் நிலை, சோத்திரம், சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பாராட்டுகள், எச்சரிப்புகள், ஆலோசனைகள், பலன்கள், ஆண்டுடைய எதிர்பார்ப்பு, இவைகளெல்லாம் அடுக்கடுக்காக ஒவ்வொரு சபையில் இருக்கும். ஆனால் பிலதெல்பியா சபை மட்டும்தான் குறையில்லாத சபை. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் அந்த சபைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய முயற்சியை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அந்த முயற்சியை பார்த்து இந்த வருஷத்துல இந்த முதல் மாதத்துல நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவர் திறந்தால் ஒருவரும் அடைக்க முடியாது. ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உனக்காக இன்று திறக்கிறார். மகனே, மகளே, சோத்திரம். வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறவர், வானத்தை திறக்கிறவர், பூமியை திறக்கிறவர், கர்ப்பத்தை திறக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு எந்த காரியத்திலெல்லாம் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த சபையின் கிரியைகள் என்னவென்றால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். என்ன கிரியைகள்? உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. சொல்லுவாங்க கொஞ்சம்தான் பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பலனையும் தேவனுக்காக செலவிட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன செலவிடுகிறோம்? என் நாமத்தை நீ மறுதலிக்காத பிள்ளை. ஆமென். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகர் சோத்திரம் உலகத்தோடு ஒத்த வேஷம். ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. பைபிளை தூக்க சங்கடப்படுறாங்க. என்ன கிறிஸ்தவன் சொல்லிடுவாங்களோ, அந்த கூட்டத்தில் சேர்த்துருவாங்களோ. யாரெல்லாம் ஆண்டுடைய நாமத்தை குறித்து வெட்கப்படுகிறீர்களோ, பரலோகத்தில் உங்களை குறித்து ஆண்டவர் வெட்கப்படுவார். ஆமென். அப்படி வேத வசனம் இருக்கிறது பாருங்க. ஆண்டுடைய நாமத்தை நாம் கனம் பண்ண வேண்டும், மறுதலிக்காமல் கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த திருச்சபை கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்திய திருச்சபை, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். என்ன நிபந்தனை? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு ஜீவிக்கும் போது நமக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறவர். அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன்கிறார். பார்த்தீங்களா? அப்போ கை கொள்ளணும். சோத்திரமாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். நம்ம எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப ஜீவியத்தில், செய்கிற தொழிலில், நம்முடைய பிரயாணங்களில் இவைகளெல்லாம் கை கொள்கிறோமா? ரொம்ப முக்கியமாக கவனமாய் கேட்டு, ஆண்டவரே, இதுவரை நீங்கள் கை கொள்ளாமல் இருக்கலாம் சில விஷயங்கள்லாம், இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த முதல் நாள் கூட்டத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கை கொண்டபடியினாலே என்று சொல்லப்படுகிறது. அப்போ கை கொள்ளும் போது தேவன் நமக்காக அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்தை கேட்டு எனக்குள்ள அவ்வளோ பெரிய மாற்றங்கள். நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. 5 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் கோபப்படுவீங்க, எரிச்சல் அடைவீங்க. சோத்திரம். அவ்வளோ பொல்லாத குணம் இருந்திருக்கும். ஆனால் இந்த வசனத்தை கேட்கும் போதே இவ்வளோ ஒரு மாற்றம்னா, கை கொண்டா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிறு பையன் அந்த ஒயர் கூட எடுத்துகிட்டு போய் ஆற்றுல தண்ணி பிடிக்க போகிறேன்னு சொன்னான். ஒயர் கூட இப்போல்லாம் அவ்வளோ பார்க்க முடியறதில்ல. அப்போ கேட்டாங்களா, இந்த ஒயர் கூட இல்லையா? ஆமாம். எல்லாம் சிரித்தாங்களா அவனுக்கு. ஒயர் கூடையில் எப்படிங்க தண்ணி பிடிக்க முடியும்? பிடிக்கிற தண்ணியெலாம் அப்படியே ஓடி போயிடும். அவன் அப்படி கையை வீசிட்டு போனான். வீசிட்டு போய் அவன் பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்கிறப்ப தண்ணி கோர்றான், தண்ணி வரமாட்டுக்கு. எல்லாம் அப்படியே போயிடுது ஒயர் கூட வழியா. ஒரு சொட்டு தண்ணீர் கூட
அந்த ஒயர் கூடையில் நிற்கலை. அவனுக்கு அதுக்கு தான் சிரிச்சாங்கன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். அவனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த ஒயர் கூடையில் பிடிக்கவே முடியல. கடைசியாக அவன் வெளியே வர்றான், அந்த ஒயர் கூடையை பார்க்குறான், அதில் தண்ணி இல்லை, ஒன்று நடந்திருக்கிறது. அந்த ஒயர் கூடை அல்ல க்ளீனாக சுத்தமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஆமென். அநேக வசனத்தை கேட்குறோம். சில சொல்லுவாங்க, மனசில் தங்கவே மாட்டுக்கு பாஸ்டர், மனசில் தங்குனா தானே கை கொள்ள முடியும். ஆனால் கை கொள்கிறோமோ இல்லையோ, கை கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஆனால் நம்முடைய இருதயம் இந்த வசனத்தினால சுத்தமாகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் பாவ கரைகள் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த சத்தியத்தினால் சுத்தமாவது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? சில விஷயத்தில் நம்ம தவறி இருக்கலாம். யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பூரணர் கிடையாது. வசனத்தை எல்லா வசனத்தையும் கை கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி கை கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு ஏங்குறோம் பாருங்க. அதுலேயே ஆண்டவர் பூரணத்தை கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் இருந்தா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். சிலர் பாருங்க, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யவர்களாக இருக்கிறார். சோத்திர எத்தனையோ வசனத்தை கேட்குறோம், ஆனால் கை கொள்றதே கிடையாது. யாருக்கோ பேசின மாதிரி போயிடுறாங்க. கவனிங்க, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் 2 கூட்டத்தாரை சொல்லுகிறார். என்ன கூட்டத்தார்? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சபையிலே 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? காது உள்ளவன். அப்படின்னா இன்னொரு கூட்டம் என்ன? காது இல்லாதவன். காது இருக்கு, ஆனாலும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? 2 கூட்டத்தார் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு சபையின் அந்த சோத்திரம் நிறை குறைகள் அப்ரிசியேஷன் முடிகிறப்ப கடைசியில் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 22ஆம் வசனத்தை பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். எல்லா சபையிலும் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காது இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது அது நமக்கு மிகுந்த ஒரு பலனை தரும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு கூட்டத்தார் என்ன, யார் அப்படின்னா 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2வது கூட்டத்தார் யார்? அவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. யார் அவர்கள்? ஜெயிக்கிற கூட்டத்தார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு விக்டோரியஸ் லைஃப் வாழணும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆமென். இரத்தத்தால் வாங்கப்பட்ட திருச்சபை அல்லவா, சபை தோற்று போகவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபையில் 2 கூட்டத்தார் இருக்கிறாருங்க. முதல் கூட்டத்தார் காதுள்ளவன், 2வது கூட்டத்தார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அது அப்படியே திருப்பி போட்டா ஜெயம் இல்லாதவர்கள், தோற்று போன கூட்டம் இருக்கிறாங்க, காது இல்லாத கூட்டமா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு கூட்டம் பாருங்க, ஜெயம் பெற்ற கூட்டம். நான் விசுவாசிக்கிற இந்த 21 நாட்கள் தேவன் நமது ஜெபத்தை கேட்டு நம்ம வசனத்தை கை கொள்ளும் போது ஆண்டவர் திறந்த வாசலை அவர் ஸ்தோத்திரம் தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. ஆக இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். திறந்த வாசல் அப்படின்னா யாருக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டது? பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்னது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேங்கிறார். நம்ம கொஞ்சம் பலன், சின்ன சின்ன முயற்சி எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய நன்மைகளை கொண்டு வரும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி என் சொத்தையே எழுதி வச்சிருவேன், அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் சொத்து யார்கிட்டருந்து கிடைச்சது? ஆண்டவர்கிட்டருந்து கிடைச்சது. அதிகாலையில் தேடி வரணுமே. நேரத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது இன்னைக்கு அநேகர் அலட்சியம் பண்ணுறாங்க. 21 நாட்களும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் கவனமாக இருப்போம், கை கொள்வதிலே கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கை கொள்ளணுங்க, ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளணும். அந்த அவர்கள் யார் என்றால் வாசிக்கலாம். யோவான் 15:13. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? சிநேகிதரா அழைக்கிறார். ஏசப்பா நமக்கு கையில் கொடுத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷம் பரிசுத்த வேதாகமம். இவைகளை கை கொண்டால் நாம் கர்த்தருக்கு சிநேகிதராய் மாறுவோம். மட்டுமல்ல, நமக்கு திறந்த வாசல் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நாம் தியானிக்கலாம். யோவான் 14:23. யோவான் 14:23 வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். திறந்த வாசலாம் இருக்கட்டுங்க. ஏசப்பா ட்ரினிட்டி, திருத்துவ தேவன் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்பொழுது வசனத்தை கை கொள்ளும் போது, ஆமேன், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசித்து, ஆமேன், அப்படியே இருதயத்தில் பதித்து வைத்து கொள்வோம். நம்முடைய தனிப்பட்ட நேரங்களில், அந்தரங்க நேரங்களில் இந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது, பிதாவாகிய தேவனோடு நாம் வாசம் பண்ணுகிற உன்னதமான அனுபவம் கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 14:23 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. நாங்கள் என்று பன்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், உன்னதமான தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வாட் a wonderful life we have. கை கொள்ளணுங்க. சின்ன சின்ன முயற்சி எடுக்கணும் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள. அந்த முயற்சியை ஆண்டவர் பார்க்கிறார். கை கொள்ள முடியலையா? நல்ல ஜெப குறிப்பு, இதற்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். அப்படி கை கொள்ளும் போது கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாத வாசல். அல்லேலூயா. இதை உரைக்கிறவர் யார்? அதை வாசித்து நம்ம தலைப்பு செய்திக்கு போகலாம். ஸ்தோத்திரம். இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். வாசிங்க. இந்த திறந்த வாசலை உனக்கு தருவேன்னு சொல்கிற அவர் யார் அப்படின்னா 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. பிலதெல்பியா சபைக்கு இதை உரைக்கிறவர் யார்? பேசுகிறவரை பற்றிய கிளியர் பிக்சர் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யார்? பேசுகிறவர் யார் என்ற கிளியர் பிக்சர் சொல்றாரு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆமென். சிம்பிளா தேவன் சொல்லுகிறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பேசுகிறவரை பற்றி சொல்லுகிறது மிக அழகான வார்த்தை. சத்தியமுள்ள தேவன், தாவீதின் திறவுகோலை. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, சாவி கொத்து யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் யாரு? ஆளுகை செய்கிறவங்க. அப்படிதானே? சோத்திரம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் கையில் தான் என்ன இருக்கும்? சாவி கொத்து இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? மருமகிட்ட கொடுத்துடவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆக சாவி கொத்து வச்சிருக்கிறவங்க தான் ஆளுகை செய்கிறவர்கள். அல்லேலூயா. தாவீதின் திறவுகோலை உடையவர் ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர், அதிகாரமுடையவர். மட்டுமல்ல, அவரை குறித்து சொல்லப்படுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். ஆமென். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் உன் அருகிலே இருந்து உனக்கு வேண்டிய அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து உனக்கு ஒரு விசாலமான பாதையிலே உன்னை வழிநடத்த அவர் இந்த கூட்டங்களை உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஐயா, இன்னும் நீ நெருக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல, நீ ஒடுக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் அதிசயம். ஆமென். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம். ஒரு சொல்லாலே அதிசயங்களை செய்கிறவர். உனக்காக ஆண்டவர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. இன்றைய தலைப்பு என்ன? நமக்காக வானத்தை திறக்கிறவர். ஆமென். வாசிக்க கேட்போம். அந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்க. கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த முதல் நாள் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சோத்திரம். இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டுடைய வார்த்தையின் மேல அவ்வளோ நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகிறேன். உங்களை ஆண்டவர் கடன் வாங்க விடவே மாட்டார். அல்லேலூயா. தேவன் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி இந்த முதல் நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவர் இந்த தேவைகளை சந்தித்து விட்டார்னு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க இருதயம் சமாதானத்தினால நிறைந்து இருக்குங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டுமே, பெரிய ஃபினான்ஸ் பொருளாதாரத்தில் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். சோத்திர என்னுடைய ப்ராக்டிஸை சொல்கிறேன். எல்லாவற்றையும் எழுதி வைப்பேன். எழுதி வச்சு மேலே கை வச்சு ஒரு ஜெபம், உருக்கமான ஜெபம், இவை எல்லாவற்றையும் நீ சந்தித்து விட்டீர். அல்லேலூயா. ஆமென். வானம் திறக்கப்பட்டதற்கு எது அடையாளம்? மழை பெய்யும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 28 அதிகாரத்தின் சோத்திர 12 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆமென். இங்கே நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே அடுக்கடுக்காக நமது விளைச்சல்னா நம்ம கைடு செய்கிற தொழில், வேலை, வருமானம், அதை ஆசீர்வதிப்பேங்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உபாகம் 28:1 முதல் 14 வரை சோத்திரம் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள். அது வாசிக்கிறப்பவே நமது உள்ளம் அகமகிழும், ஆனந்த களிப்பு உண்டாகும். இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரா? எஸ், இட் இஸ் தேர் ஃபார் அஸ். விளைச்சல் ஆசீர்வாதமாகும். தட் இஸ் பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. பிரயாசம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்கள் ஆகாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் மந்தை
இன்கம் ஆசீர்வாதமா இருக்கும். எதிரியின் மேல் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். அறுவடையில் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். பரிசுத்தத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்க பொருளாதாரம், பணம், ஆளுகை, ஆளுமை, தலைமைத்துவம், லீடரா இருக்கணுங்க. அடிமையா இருந்துடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு தொழிலை தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கும் அடிமைகளாக மாட்டீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொந்த ஒரு தொழிலை கொடுத்து உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆளுமையை கொடுத்து உங்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் குறைந்து போகவே மாட்டீர்கள். கர்த்தர் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக இன்று திறந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்களுடைய பிரயாசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ரிகாபால ஆண்டவரே, உங்களை மந்தை ஆசீர்வாதமாய் இருக்கும். எதிரி மேல் கர்த்தர் வெற்றியை தருவார். உங்கள் அறுவடை பலத்திருக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த முதல் நாளிலே நமது சிரசின் மேல் வந்து இறங்குவதாக. விசுவாசிக்கிறீங்களா? பலிபீடத்திலிருந்து வர்றதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணும். இந்த நாள் ஆண்டவனுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது அப்படியே பலிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு எவ்வளோ சந்தோஷங்க. அதுவும் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மளை மேன்மையா வைக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்துல குறைஞ்சிருக்கோங்க. அதை சற்று நேரம் நாம் தியானித்து அதை சரிப்படுத்த நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமையை தருவார், ஒரு லீடர்ஷிப் தருவார், நல்ல ஒரு தொழிலை ஆண்டவர் துவங்கும்படி செய்வார். நீங்க செய்கிற தொழிலே உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கவனிங்க. 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் என்னவா வெளிப்படுத்தின விசேஷம் என்ன வாசம்? காது உள்ளவன். இங்கேயும் பார்த்தீங்களா? செவியை கொடுக்க சொல்ல. செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்ம எப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட நம்ம ஜனம்? எல்லா ஜாதிகள், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய வீடு, தொழில் எல்லாரை பார்க்கிலும் நாம் சிறந்தவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. We are so blessed people. நம்ம அப்படியே தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் இல்லை. பொருளாதாரத்திலும் சரி, ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, ரெண்டுமே இணைந்து பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, அதை விட மேன்மையானது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்ற ஜனம் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையுள்ள ஜனமா இருக்கணுங்க. அதுதான் தேவ சித்தம். ஆண்டவர் நம்மை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. ஏசாயா 49:6 வாசிக்க கேட்போம். இந்த மேன்மைக்கான காரணம் என்ன? இப்படி உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பிரதானமான நோக்கம் இருக்கிறதுங்க. அது ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா அப்படி சொல்லிடக்கூடாது. பார்த்தீங்களா? ஒரு சின்ன வார்த்தை தான் மாறுது.
இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லணும் பிறர். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா அப்படி சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தார், நம்மை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். அல்லேலூயா. obedience would lift them higher. நம்மளை உயர்த்திக்கிட்டே போறதுக்கு ஒன்றே ஒன்று தேவை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அந்த ஒபீடியன்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த கீழ்ப்படிதல் கொஞ்சம் லேட்டானா கூட என்னதான் அது கீழ்ப்படியாமை. நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிறேன், இன்னைக்கு என்னால் முடியாதுங்க, டுடே ஐ காண்ட், டுமாரோ ஐ கேன் அப்படி சொல்கிறேன். அப்படின்னா அதுவும் கீழ்ப்படியாம தான், டிஸ்ஒபீடியன்ட். உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனித்து கேட்டு கை கொண்டால் நம்மை ஜாதிகளுக்குள்ள மேன்மையா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். diligently obey என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. carefully keep, faithfully obey. உண்மையா அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ரொம்ப ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார். ஆசீர்வாதத்துக்குரிய மெயினான வசனமே இதுதான், அச்சாணியே இதுதான். 1ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. The Lord your God, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லி அந்த வார்த்தை கிட்டத்தட்ட உபாகமத்தில் 279 தடவை வருதுங்க. ஹோல் பைபிளில் இந்த லார்ட் யுவர் காட், உன் தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தை பைபிளில் 447 விசை வருகிறது. அதில் உபாகமத்தில் மட்டும் 279 தடவை வருகிறது. வாய்ஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தா நம்ம இந்த பூமியில் சோத்திரம் மேன்மையுள்ள ஜாதியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த 28ஆம் அதிகாரம் மோசேயின் பிரசங்கம் யாருக்கு செய்யப்பட்டது அப்படின்னா, கானானுக்குள் பிரவேசிக்கப்பட்ட அந்த அடுத்த தலைமுறை, செகண்ட் ஜெனரேஷனுக்கு இவர் பிரசங்கித்தார். இதில் 1 முதல் 14 வரை தான் ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லப்படுகிறது. 14க்கு மேலே வாசிச்சிங்கன்னா உங்களால் வாசிக்கவே முடியாது, பயந்துருவீங்க. ஃபுல்லாக சாபம், நியாய தண்டனைகள். அப்படி பார்த்தீங்கன்னா 1 முதல் கவனிங்க, 1 முதல் 14 வரை ஆசீர்வாதம், 15 முதல் 68 கிட்டத்தட்ட 54 வசனம் எங்கே இருக்குது, 14 வசனம் எங்கே இருக்குது. தராசில் தூக்கி பார்த்தா இங்கே தான் இறங்கும் வெயிட்டு கூட. ஆக நியாய தண்டனைகள், சோத்திரம், சாபங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, அதை இஸ்ரவேல் ஜனம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வசனத்தை கேட்குற நீங்களும் நானும் அதை மிஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? வாசிக்க கேட்போம். உபாகமம் 5:29 வாசிக்கலாம். 5:29 கர்த்தருடைய ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா.
ஆண்டவர் எதிர்பார்க்கறது பார்த்தீங்களா? நான் சொல்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க செஞ்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ நலமாக இருக்கும். அது யாருக்காக? அவருக்காக கிடையாது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்காக ஆண்டவர் தமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. நலமாக இருக்கும். எதை உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறீங்களோ இல்லையோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். சினிமா பார்க்குறது தப்பு, சீரியல் பார்க்குறது தப்பு. எங்கள் வீட்டில் டிவியே இல்லைங்க. இப்போ யோசித்து பார்க்குறேன், இப்போ நம்ம விரும்பினா கூட சினிமாவை நம்மளால் பார்க்க முடியல. வளர்ப்பு பழக்கமாயிருச்சு பார்த்தீங்களா? தெய்வ பயத்தை எப்படியாவது, அன்னைக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போகிறீங்களோ இல்லையோ, தெய்வ பயத்தை ஊட்டி வளர்த்துருங்க. ஆமென். அவங்க பிற்காலத்தில் நல்லா வாழ்ந்து சுகித்திருப்பாங்க. பள்ளு தேய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். 12ஆம் கிளாஸ் வந்தாச்சு, அப்பவும் சொல்கிறோம். ஆனால் 25 வயசுக்கு மேலே நீங்கள் சொல்லாமலே அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பரிசுத்தமாகுதலை குறித்து, தெய்வ பயத்தை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்தில் இப்போ அவங்க கீழ்ப்படியாத மாதிரி தெரியும், ஆனால் பயப்படாதீங்க, ஆணித்தரமாக சொல்ல முடியும், 100% ஆண்டவருடைய பலிபீடத்தான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு வாழ்வார்கள் என்னால் அவர்கள் இந்த பூமியில் மேன்மையுள்ள ஜனமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஆசீர்வாதத்தை விட, ஆசீர்வாதம் வெறும் 14 வசனம்தான், 54 வசனம் நியாய தண்டனைகள்னு சொன்னால் போதும். ஆண்டோடைய பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன் பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமே. ஆண்டோடைய ஏன் இப்படி தண்டிக்கிறாரு? சோத்தை நல்லா ஆசீர்வச்சிடாருங்க. நம்மளை பயங்கரமாக பிளஸ் பண்ணிடுவார். நம்ம சேட்டை பண்ணிடுவோம். என்ன சேட்டை அப்படின்னா, 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28:47. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில், சகலமும் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். எது நிமித்தம்? ஆண்டவரை எப்படி சேவிக்கணும் விரும்புகிறாருங்க? மன மகிழ்ச்சியோடு சேவிக்கணும். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நல்ல செழிப்பாக ஆசீர்வதிக்கிறப்ப மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. களிப்போடு வர வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை அப்படி சேவிக்கணும். அப்படி சேவிக்காம போனது நிமித்தம் என்ன நடக்குதான்? 42ஆம் வசனத்தை வாசிங்க. சகலமும் குறைவுபட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர ஆண்டவர், குறைவுபட்டு பட்டினியோடும் தாகம் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பார்த்தீங்களா? ஏன் சில நேரத்தில் கண்டனம் பண்ணி போதிக்கணும் அப்படின்னா, எப்படியாவது ஆண்டவரை தேடி வந்துடணும். ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி சபைக்கு வராமல் எவ்வளோ பரிபூர்ணமாக ஆசீர்வச்சிருக்கிறார். மனமகிழ்ச்சியோடு ஆராதனைக்கு வரலையே, அவ்வளோ துக்கம். ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறார். மனமகிழ்ச்சியோடு வரணுமே, நேரத்தோடு வரணுமே, அவரை களிப்போடு சேவிக்கணுமே. ஏதோ கடமைக்காக களிப்போடு மனமகிழ்ச்சியோடு சேவித்தா ஆண்டவர் பூமியில நம்மளை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருப்பது தேவ சித்தமா. உபாகம் 28:10 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எல்லாரும் பார்த்து நம்மை பயப்படும்படி மேன்மைப்படுத்தி வைப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. இன்னைக்கு அது அப்படியே உல்டாவா இருக்கு பாருங்க. எல்லாமே மாறி இருக்கு. நம்ம அநேகரை பார்த்து பயப்படுறோம். அப்படி நம்மளை வைக்கலங்க ஆண்டவர். எல்லா ஆளுகையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, ஆண்டவரை களிப்போடு சேவிக்கல, மனமகிழ்ச்சியோடு சேவிக்கல, விருப்பப்பட்டு அன்பின் நிமித்தம் சேவிக்கல.
ஆண்டவர் நம்மிடத்துல நம்ம எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாராம். அந்த ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி நம்ம எல்லாரும் வாசித்து முடிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 26:19 வாசிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. கீர்த்தி, புகழ்ச்சி, எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில 14 வசனங்கள் ஆசீர்வாதம், மீதமுள்ள 54 வசனங்கள் ஒரு இம்பேலன்ஸா இருக்கு. காரணம் என்னன்னா, எச்சரிப்படையணும். இது ஆண்டவர் கண்டனம் பண்ணி சொல்றாரு. ஆமோஸ் 4, 6, 7, 8, 9 அப்ப குறைவு வரும், வறட்சி வரும், தண்ணீர் இல்லாம விஷப்பனி, தரித்திரம், வியாதி, இழப்புகள், வியாதிகள் எல்லாம் வரும். காரணம் என்ன? ஆண்டவரை மனமகிழ்ச்சியோடு சேவிக்க மனசு இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போம் என்றால் கர்த்தர் தமது பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய குடும்பத்தில் வந்து வலிப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறவர். ஓ ரிஹதரவா, திறந்த வாசலை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த முதல் நாள் கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைப்பது தேவ சித்தம். ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனங்களும் எங்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, எத்தனை உன்னதமான அனுபவம். எங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீர். நாங்கள் ஆண்டவர் அப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும்போது ஆண்டவர் மனமகிழ்ச்சியோடு உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு ஜீவிக்க அனுக்கிரகம் செய்யும். உங்கள் தயவு எங்கள் மேல் உண்டாயிருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.